வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 8th பே கமிஷன் சம்பள உயர்வோடு அப்படியே மாறும் கணக்கீட்டு முறை. அரசு ஊழியர்களுக்கு முக்கியமான அப்டேட். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படவிருக்கிறது. ஊழியர் சங்கங்களின் பிரதிநிதியான NCJCM 8வது ஊதிய குழுவிற்கு அளித்த தனது முன்மொழிவில் குறைந்தபட்ச சம்பளமாக 69,000 ரூபாய் இருக்க வேண்டும் என்று கோரியுள்ளது. இந்த முன்மொழிவு சம்பள உயர்வோடு மட்டுமல்லாமல் முழு சம்பள நிர்ணய செயல்முறையையும் மாற்றுவதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க படியாக கருதப்படுகிறது. மேலும் குடும்ப மாதிரியில் மாற்றம். இந்நிலையில் இதுவரையில் 3 பேர் கொண்ட குடும்பமே சம்பள நிர்ணயத்திற்கான அடிப்படையாக கருதப்பட்டது. ஆனால் புதிய முன்மொழிவு 5 பேர் கொண்ட குடும்பத்தை கோருகிறது. இதில் ஊழியர், துணைவர், 2 குழந்தைகள் மற்றும் பெற்றோர் ஆகியோர் அடங்குவர். இந்த மாற்றத்தின் பின்னணியில் உள்ள காரணம் என்னவென்றால், இன்று ஊழியர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெற்றோருக்கும் பொறுப்பாக இருக்கிறார்கள். தற்போதைய சமூக மற்றும் பொருளாதார தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த முன்மொழிவு உருவாக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கை ஊதியத்தின் அடிப்படையிலான கணக்கீடு. 69,000 ரூபாய் என்ற குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிக்க வாழ்க்கை ஊதிய சூத்திரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் உணவு, வீட்டு வசதி, மின்சாரம், தண்ணீர், குழந்தைகளின் கல்வி, சமூக செலவுகள் மற்றும் டிஜிட்டல் தேவைகள் ஆகியவை அடங்கும். மேலும் உணவு தரங்களும் திருத்தப்பட்டுள்ளன. முன்னர் அடிப்படையாக கருதப்பட்ட 2700 கலோரிகளிலிருந்து தினசரி வாழ்க்கைக்கான தரநிலை 3490 கலோரிகளாக திருத்தப்பட்டுள்ளது. இது மதிப்பிடப்பட்ட செலவை அதிகரித்துள்ளது. மேலும் ஃபிட்மென்ட் காரணியால் சம்பளம் உயரும். 8வது ஊதிய குழுவிற்கான முன்மொழிவு 3.83 என்ற ஃபிட்மென்ட் காரணியை கோருகிறது. தற்போது 7வது ஊதிய குழுவின் கீழ் அரசு ஊழியர்களுக்கு 2.57 என்ற ஃபிட்மென்ட் காரணி நடைமுறையில் உள்ளது. இது செயல்படுத்தப்பட்டால் புதிய காரணி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வுக்கு வழிவகுக்கும். மேலும் கையில் வாங்கும் சம்பளம் உயரும். சில ஊதிய நிலைகளை ஒன்றிணைப்பதன் மூலம் தேக்க நிலையை குறைப்பது, குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச ஊதியங்களுக்கு இடையிலான இடைவெளியை 1:12 என கருதப்படுகிறது. மேலும் இதனை கட்டுப்படுத்துவது ஆகிய நடவடிக்கைகளும் உள்ளன. இந்த நடவடிக்கைகளின் நோக்கம் சம்பள கட்டமைப்பை ஊழியர்களுக்கு மிகவும் சமச்சீரானதாகவும் நன்மை பயக்கும் வகையிலும் மாற்றுவதாகும். மேலும் பொருளாதாரத்தில் தாக்கம். சம்பள உயர்வு என்பது அரசின் செலவினங்களையும் மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்கும். இது நுகர்வு மற்றும் வரி சலுகையையும் மேலும் வரி வசூலையும் உயர்த்தும். இந்நிலையில் பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடுவாக ஏப்ரல் 30 என அரசு நிர்ணயித்துள்ளது. இந்த முறை ஊதிய குழுவானது மேலும் விரிவான கலந்தாலோசனைகள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் தனது முடிவை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இது சமீப ஆண்டுகளில் நிகழவிருக்கும் மிகப்பெரிய ஊதிய சீர்திருத்தமாக அமையும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.